சிவா, நீங்க இந்த ரூம் செக் பண்ணுங்க, நான் உள்ள போய் செக் பண்றேன். ஓகே சார். ஜானு, நீ அங்க போய் பாரு. இது சக்தி போட்டிருந்த வளையலாச்சே. ஜானு, இன்ஸ்பெக்டர். என்ன சிவா? சார் இதை பாருங்க சார். சார் இது சக்தியோட வளையல் சார். சார் கண்டிப்பா சக்தி இங்கதான் சார் வச்சிருந்திருக்காங்க. இங்க இருந்துதான் அவளை கூட்டிட்டு போயிருக்கணும். அண்ணா, அங்க பாருங்க. இத பாருங்க. சார் இந்த ரூம்ல இன்னும் சிகரெட் வாசனை அப்படியே இருக்கு சார். அப்படின்னா இப்பதான் இங்க இருந்து போயிருக்கணும் சார். சார் சீக்கிரம் போனா அவங்கள பிடிச்சிடலாம் சார். சார் வாங்க சார் போலாம். வாங்க. வாமா. சார் இங்க பாருங்க சார். இது வண்டியோட ஆயில் தானே? எஸ். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போன குட்டியான வண்டியிலயும் இந்த மாதிரி ஆயில் லீக் ஆயிட்டு இருந்துச்சு. சார் அப்ப அந்த வண்டியில தான் என் சக்தி இருக்கணும் சார். அப்பவே செக் பண்ணிருக்கலாமே சார். மிஸ் பண்ணிட்டோமே. சரி சரி, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. இப்போ உடனே போனா பிடிச்சிடலாம். வாங்க போலாம். வாமா. ஏய் வாடாங்க. என்னடா ஏடா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடா? ஏன்டா அண்ணனை காட்டி கொடுத்த? ஏய் எல்லாம் காரணமா தான்டா. என்ன காரணம்டா? தெரியாதுன்னு சொன்னா நம்மள தான் போட்டு குடைவானுங்க. இப்படி டைவர்ட் பண்ணி விட்டா தான் விடுவானுங்க. இப்ப விட்டானுங்கல்ல. போடா நீயும் ஐடியா. இரு அண்ணனுக்கு கால் பண்றேன். டேய் இப்போ எதுக்கு அவர் கால் பண்றா? ஏய் நடந்த விஷயத்த சொல்லணும்ல. டேய் நடந்த விஷயத்த சொன்னா காசு வராம போயிட போகுது. சொல்றத புரிஞ்சுக்கடா. இல்லடா எனக்கு நம்ம திரும்ப போலீஸ் வரணும்னு தோணுது. காசு முக்கியமா இல்ல உயிர் முக்கியமா? போலீஸ்ல மாட்டினா அப்புறம் காலம் முழுக்க ஜெயில களிதான். நீயே சொல்லு. சரி என்னமோ சொல்ற, கால் பண்ணு. இரு. சொல்லுங்கடா. அண்ணா நாங்க வந்துகிட்டு இருக்கும்போது போலீஸ் வழியில வண்டியை மடக்கிட்டாங்க. நான் சொன்ன மாதிரி ஃப்ரிட்ஜ் டெலிவரின்னு சொன்னீங்களா இல்லையா? நாங்க நீங்க சொன்ன மாதிரி ஃப்ரிட்ஜ் டெலிவரின்னு தான் சொன்னோம். அவங்களும் ஒன்றும் செக் பண்ணல. ஆனா விசாரிச்சாங்கண்ணே. விசாரிச்சாங்களா? என்னடா கேட்டாங்க? நம்ம கடத்தணும்ல அந்த பொண்ணு. அந்த பொண்ணோட போட்டோவை காட்டி அந்த பொண்ணை எங்கேயாவது பாத்தீங்களான்னு கேட்டாங்கண்ணே. கூடவே அந்த பொண்ணோட புருஷனும் இருந்தாருண்ணே. எங்களுக்கு அல்லு இல்ல. நீங்க என்னடா சொன்னீங்க? எதுவும் உளறிடலையே? அண்ணே அது எப்படிண்ணே? எங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லி எப்படியோ சமாளிச்சிட்டோம். அப்புறம் திடீர்னு உங்க போட்டோவை காமிச்சு இவர் எங்கேயாவது பாத்தீங்களான்னு கேட்டாங்கண்ணே. ஆனா அவங்கள எப்படியோ டைவர்ட் பண்ணிட்டு நாங்க எஸ்கேப் ஆகி வந்துட்டோம். அவங்களும் நாங்க சொன்னதை உண்மைன்னு சொல்லி நம்பிட்டு கிளம்பிட்டாங்க. இப்ப நாங்களும் கொச்சின் தான் வந்துகிட்டு இருக்கோம். அதான் உங்களுக்கு தகவல் சொல்லலாம்னு ஃபோன் பண்ணோன்னே. வேற ஏதாவது கேட்டாங்களாடா? வேற எதுவும் கேட்கல. ஆனா சொன்னாங்கண்ணே. என்ன சொன்னாங்க? நாங்க வர வண்டியில ஆயில் லீக் ஆயிருந்துச்சு. அதை பார்த்துட்டு இன்ஸ்பெக்டர் என்னப்பா சரி பண்ணிட்டு போங்கப்பான்னு சொன்னாரு. நாங்களும் அதை சரி பண்றோம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். போடா முட்டாள், இது ஒன்று பத்தாதா? என்னென்ன சொல்றீங்க? ஆமாண்டா,
அவனுங்க விசாரிச்சு நாம இருக்கிற இடத்துக்கு போனா அங்கேயும் ஆயில் லீக் ஆயிருந்தா சக்தியை நீங்க தான் கடத்துனீங்கன்னு தெரிஞ்சிடும்ல. அப்போ அவங்க திரும்ப உங்களை தேடி வருவாங்களேடா. ஆமாலண்ணே, அதை மறந்துட்டோமே. அதனால தான்டா நீங்க இன்னும் அடியாளாவே இருக்கீங்க. சரிண்ணே, இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது? எங்கடா இருக்கீங்க? சரி, நான் பக்கத்துல தான் இருக்கிறேன், அங்கே இருங்க, நான் அதை வந்துடுறேன். சரிங்கண்ணே, ஓகேண்ணே, ஓகே. டேய் அண்ணன் என்ன சொன்னாரு? அண்ணன் இங்கே வராராம். அவர் எதுக்கு வராரு? வந்து சொல்கிறாராம். டேய் அண்ணன் வந்துட்டாரு. வாங்கண்ணே. வாங்கண்ணே. என்னடா பொண்ணு பத்திரமா இருக்கா? பாக்ஸ்ல பத்திரமா இருக்கானே. என் கார் கவலை மாத்துங்கடா. சரிங்கண்ணே. டேய், வாடா. டேய் ஏறா. டேய் டிக்கில முதல்ல மாத்துங்கடா அவளை. சரிங்கண்ணே. டேய், தூக்குடா. இந்த சீக்கிரம் பண்ணிடுறோம். சீக்கிரம் மூடுறா. டேய் நான் அவளை கூட்டிட்டு போறேன். ஆ நீங்க போலீஸ்ல மாட்டிக்காம எப்படியாவது தப்பிச்சு வந்துருங்க. சரிங்கண்ணே. சரிங்க. புரிஞ்சுதாடா? அப்படியே மாட்டினாலும் எந்த காரணத்தை கொண்ட வாயை திறக்காதீங்கடா. அண்ணே, எங்க உயிரே போனாலும் சொல்ல மாட்டோம். எங்களை நம்பி நீங்க போங்கண்ணே. ஒரு நிமிஷம் இருங்கடா. இதை வச்சுக்கோங்கடா, கிளம்புங்க. ரொம்ப நன்றி. தேங்க்ஸ்ண்ணே. டேய் வண்டியில இரு. வா வா. என்ன என்ன சார், இவங்களையும் மிஸ் பண்ணிட்டோமா? நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, இந்த பக்கம் தானே போயிருப்பானுங்க. அவங்க மெயின் ரோடு போறதுக்குள்ள பிடிச்சிடலாம். ஆனா எப்படி சார்? கொஞ்சம் டைம் கொடுங்கம்மா. எப்படி போனா அவங்களை ஈஸியா பிடிக்கலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அண்ணா வண்டி இருக்குங்க. ஏன்னா வண்டி இருக்குண்ணே. கத்தாதடா. என்னடா மறுபடியும் அந்த சிவா போலீஸை கூட்டிட்டு வந்து நிக்கிறாடா. இப்போ என்ன பண்றது? நம்மளுக்கு தானே வந்திருக்காங்க. நீ வண்டியை ரிவர்ஸ் எடுக்க சொல்லு. அண்ணா சீக்கிரம் வண்டி ரிவர்ஸ் அண்ணா. சார் சார் அவங்க வண்டி ரிவர்ஸ்ல போகுது சார். அவனுங்க எங்க போயிட போறானுங்க? அவனுங்க எந்த பக்கம் போனாலும் காமராஜர் ரோடு ஜங்ஷனை டச் பண்ணி தான் போய் ஆகணும். சார் அப்ப வாங்க சார், சீக்கிரம் போயிடலாம். வாங்க. வாங்க. வந்துட்டாங்கண்ணா, வண்டியை பட்டேன். அண்ணா டேய் இஸ்க பேருங்க. மாட்டாதே. இஸ்க போயிடு. சார் எங்க தப்பிக்க பாக்குறீங்க? எங்களை ஏமாத்த பாக்குறீங்களா? சார் ஏமாத்தலாம் பார்க்கல சார். வண்டியில என்ன இருக்குன்னு சொன்னீங்க? சார் ஃப்ரிட்ஜ் தான் சார். ஃப்ரிட்ஜா? காட்டுங்க. ஆடா விடுங்க சார். ஆடா சார். சொல்லுங்க மேடம். பண்ணல சார். அதான் சொல்றேன் சார். இந்த ஃப்ரிட்ஜாடா? காட்டு. ஏய், எங்கடா இருக்கா? எங்கடா ஃப்ரிட்ஜ்? உடுங்களா கட்டுறீங்க? எங்கடா வச்சிருக்கீங்க? சொல்லுங்கடா. தைரியம் இருக்கும். போலீஸ் ஏமாத்துறீங்களா? என்ன தைரியம் இருந்தா அந்த பொண்ணை கடத்திட்டு வந்திருப்பீங்க. எங்கடா வச்சிருக்கீங்க? எங்கடா வச்சிருக்கீங்க? சொல்றா. சொல்றா போறீங்களா? சொல்றா. சொல்றா. சொல்லு. என்ன தைரியம் இருந்தா சொல்லிடுறேன் சார். சொல்லிடுறேன் சார். சார் நாங்க உண்மையா சொல்லிடுறோம் சார். தயவு செஞ்சு எங்களை அடிக்காதீங்க சார். டேய் டேய் புறா. அந்த சேட்டு நல்லா இருக்க என்னால அடி வாங்கி சாவ முடியாது சார். நான் உண்மையா சொல்லிடுறேன் சார். சொல்றா. சார் அவங்கள சேட்டு தான் சார் கடத்தினாரு.
நாங்க தான் அவங்கள யாருக்கும் தெரியாம வண்டியில மறைச்சு வச்சிருந்தோம். சேட்டு அவங்கள துபாயில ஆர்கன் விக்கிற ஒருத்தங்கள்ட்ட விலை பேசி வித்துட்டான் சார். டேய் என்னடா டேய் முடியலடா இப்போ அவங்க எங்கடா? சார். அவங்கள கொச்சின்ல ஹார்பர்ல இருந்து கிளம்புற ஷிப்ல கார்கோல பார்சல் பண்ணி அனுப்புறது தான் அவருடைய பிளான் சார். அவங்கள உங்க வண்டியில தானடா கூட்டிட்டு வந்தீங்க? ஆமா சார். நீங்க வந்ததும் சேட்டு கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டோம் சார். அதனால சேட்டு வந்து அவங்கள அவர் கார்ல இப்பதான் சார் தூக்கிட்டு போனாரு. சக்தி டேய் அந்த செட்டு என்ன காரா? நம்பர் சொல்லு. சார் அது சில்வர் கலர் ஷிஃப்ட் டிசைர் சார். நம்பர் வந்து TN19 AD 8631 சார். சரி நீ செட்டு கடைசி கால் பண்ணல, அந்த நம்பர் சொல்லு. சார் இப்போதான் சார் கூட்டிட்டு போயிருக்கான். உடனே போனா பிடிச்சிடலாம் சார். சார் என் சக்தியை பார்சல் பண்ணிடுவான் சார். சரி வாங்க போலாம். சார் இவங்களை என்ன சார் பண்ணி லோக்கல் பசங்க தான், நான் பாத்துக்கிறேன், நீங்க வாங்க. வா ஜானு வா. டேய், போடா. வண்டி ஆக்சிடென்ட் ஆன மாதிரி தெரியுது. குட்டிமா நீ வண்டியிலே உட்காந்துரு. உட்காந்துக்கிறியா? ஹலோ ஹலோ சார். ஹலோ சார். ஹலோ சார், எக்ஸ்கியூஸ் மீ சார். சார் 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 ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ சார். கொஞ்சம் கண்ணை திறங்க சார். ஹலோ ஹலோ சார். மாமா மாமா என்ன ஏதோ சத்தம் கேக்குது? மாமா ஹலோ சார். மாமா மாமா யாரோ முணுமுணுக்கிற சத்தம் கேக்குது. யாரா இருக்கும்? ஹலோ சார். சார் மாமா என்னங்க இங்க வந்து பாருங்களேன். இங்க பாருங்க. ஏங்க என்னங்க பார்த்துட்டே இருக்கீங்க? நீங்க டாக்டர் தானே? இந்த பொண்ணை மயக்கத்துல இருந்து காப்பாத்துங்க. இருமா, கொஞ்சம் அவசரப்படாத. அந்த பொண்ணு அடிபட்டு மயங்கி இருக்க மாதிரி தெரியல. ஏதோ யாரும் மயக்க மருந்து கொடுத்து மயங்க வச்ச மாதிரி தெரியுது. சரி எதா இருந்தாலும் முதல்ல இந்த பொண்ணை கீழே இருக்குங்க. சரிம்மா, தூக்குங்க. பாத்து பாத்து உட்காரு. பார்த்து. மேடம். ஹலோ ஹலோ மேடம். மாமா மாமா என்னங்க போய் தண்ணி எடுத்துட்டு வாங்க. இதை எடுத்துட்டு வரேன். இந்தாங்கம்மா தண்ணி குடிங்க. யாரும்மா நீங்க? எங்க இருந்து வரீங்க?
நீங்க எப்படி டிக்கிக்குள்ள போனீங்க? மேடம் யார் நீங்க? மேடம் ஹலோ மேடம், யார் நீங்க? எங்க இருந்து வரீங்க? இங்க எப்படி வந்தீங்க? என்ன எனது புரியலீங்களே. சென்னை. ஓ ஓ சென்னையா? சரி, இங்க எப்படி வந்தீங்க? ஆர்கன். ஆர்கன். இதுக்கு மேல நம்ம இங்க இருக்க கூடாது. இருந்தா மாட்டிப்போம். என்ன சொல்றீங்க? ஆர்கன். எனது ஆர்கன் புரியலீங்களே. ஆர்கன். ஐயோ, ஏங்க இந்த பொண்ணு ஏதோ பிரச்சனையில இருக்குன்னு தோணுதுங்க. அந்த வண்டியை ஓட்டிட்டு வந்தவனை பிடிச்சி விசாரிச்சோம்னா எல்லாம் தெரிய வந்துரும். அவன் போறாங்க, புடிங்க. போங்க, போய் புடிங்க. ஏய் நில்றா. ஏய் நில்லு. ஏய் நில்றா. ஏய் இப்போடா. ச்சே, சைடா. ச்சே, தப்பிச்சிட்டாமா. அப்போ காரை ஓட்டிட்டு வந்தவன் தான் இந்த பொண்ணை கடத்திருப்பான்னு நினைக்கிறேன். எஸ், ஆமா. இப்போ என்னங்க பண்றது? இந்த பொண்ணு சென்னை தான். நாம இந்த பொண்ணை சென்னைக்கு கூட்டு போவோம். அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு விசாரிப்போம். எங்க பேசாம போலீஸ் கிட்ட போனா என்ன? இல்லம்மா, போலீஸ் கிட்ட போனா பிரச்சனை வேற மாதிரி ஆயிடும். இந்த பொண்ணை பார்த்தா ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு மாதிரி தெரியுது. போலீஸ் கேஸ் அது இதுன்னு போனா தேவையில்லாம இவங்க குடும்பம் அசிங்கப்படுமா? அதனால நாமளே என்ன ஏதுன்னு விசாரிச்சு இவங்க குடும்பத்துக்கிட்ட இந்த பொண்ணை கொண்டு போய் சேர்த்துருவோம். சரியா? சரிங்க. சரி வா, தூக்குமா. அம்மா எந்திரிடா. ஏய் எங்கடா சக்தி? சார் என்ன கேட்டா எனக்கு எப்படி சார் தெரியும்? உனக்கு தெரியாதா? தெரியாது சார், நிஜமாவே எனக்கு தெரியாது சார். சரி டிக்கி தரடா. ஓகே சார், செக் பண்ணிக்கோங்க. என்ன சார் சக்தியை காணோம்? இருங்க சிவா, அவனை விசாரிப்போம். ஏய் சார் சொல்றா. எனக்கு எதுவும் தெரியாது சார். சொல்றாங்க நல்லா. சார் அதான் எனக்கு தெரியாது சொல்றேனே. தெரியாத? சொல்றா. சொல்றா. சார் சொல்றாங்க. சார் அடிக்காதீங்க சார். ஏன் சார் இங்க பாரு, அடிக்கிறீங்க? ஒழுங்கா சொல்லிடு. இல்லனா என்கிட்ட அடி வாங்கியே செத்துருவ. சார் நிஜமாவே அவங்க எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது சார். பொய்யா சொல்ற. சார் சார் போதும் நிறுத்துங்க சார். நான் சொல்றது உண்மை சார், என்ன கொஞ்சம் நம்புங்க சார். சார் நான் சக்தியை கடத்தினது உண்மைதான். ஆனா அவங்க நான் கார்ல கூட்டிட்டு போகும்போது எதிர்பாராத விதமா என் கார் மரத்துல மோதி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு.
அப்போ ஒரு சில்வர் கலர் எத்தியாஸ் கார் ஒன்று வந்தது. சக்தி அவங்க காப்பாற்ற பார்த்தாங்க. சக்தி அவங்க கிட்ட ஏதோ பேசின மாதிரி எனக்கு தெரிஞ்சது. எங்க என்னை பத்தி ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னு நான் அங்கிருந்து தப்பிச்சு கிளம்பிட்டேன் சார். இப்போ இங்க உங்ககிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன். திரும்பவும் பொய் சொல்லாத. இன்னும் எவ்வளவுதான் பொய் சொல்லுவேன்? யோ, நான் உனக்கு என்னையா பாவம் பண்ணேன்? எதுக்கே எங்களுக்கு இப்படி கஷ்டப்படுத்திட்டு இருக்க? டேய், ப்ளீஸ்ரா, என் சக்தி என்கிட்ட திரும்ப கொடுத்துடுறா. சார் நீங்க எப்படி கேட்டாலும் இதுதான் சார் உண்மை. அவங்க எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. ஏய், என்னடா கேட்டுக்கிட்டே இருக்க? ஒரே மாதிரி பதில் சொல்லிட்டு இருக்க. சார், என்னடா சக்தி? இருங்க. சொல்றேன், என்னடா அவ? அண்ணா என்னங்க பொறுமையா சார்? இருங்க. சொல்றா. சிவா சொல்றது கேளுங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க சிவா. சார், எப்படி சார் பொறுமையா இருக்கிறது? என் ஒய்ஃபை பார்க்காம என் பையன் சாப்பிடாம தூங்காம கொள்ளாம இருக்கான். நான் பைத்தியக்கார மாதிரி அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கேன். எல்லாத்துக்கும் காரணம் இவன் ஒருத்தன் தான் சார். சிவா ஒரு நிமிஷம் இருங்க, நான் விசாரிக்கிறேன் இருங்க. டேய், சக்தி எங்கன்னு சொல்றா? எனக்கு தெரியாது சார். உனக்கு தெரியாது? கண்டிப்பா எனக்கு தெரியாது சார்.